அந்த சாதுக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய இடம் கும்பமேளா. அதுவும் மகா கும்பமேளா. அங்கே மட்டும்தான் அந்த ஈவெண்ட் நடக்குதான்னா இல்லை. வேதாத்ரி மகரிஷி அவங்க இந்த மாதிரி ஸ்பெஷலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்ததெல்லாம் நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே அது நடக்கவும் ஆரம்பிச்சிடுது. வெளியில் பிரபஞ்சம் என்ற ஒன்று இருக்குது பாருங்களேன், அங்கேயும் எவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு. சப்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நாம் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்து பாருங்கள், அந்த ஒரு டார்க்னஸ் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்பெஷலாக நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைன்னு தோணுது இல்லைங்களா? எப்போதும் பார்த்தாலும் ஸ்பெஷலாக சாப்பிட்ணும், ஸ்பெஷலாக எங்கேயாவது போகணும், ஸ்பெஷலாக எதையாவது பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா அது எப்பயாவது ஒரு டைம் தான் வருங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? எப்பயாவது ஒரு டைம் தான் வரும்னு சொன்னாலும் கூட தினமும் ஸ்பெஷல் அப்படின்ட்டு நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறது நல்லாவே தெரியும். நம்மளுடைய உடலில் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக செல் உருவாகுதான். அது கணக்கெடுத்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உருவாகுதுன்ட்டு. அப்போ புதுசாக தானே நம்ம ஸ்பெஷலாக தானே டெய்லியே இருந்துகிட்ருக்கு. இதையே இப்போல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். எதுக்காக நம்ம பேசிகிட்ருக்கோன்னு சொன்னோன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஒன்று நடந்துகிட்ருக்கு, நமக்கு எல்லோருக்கும் தெரியும். என்னது? மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் எல்லோரும் கேள்விப்பட்டுருக்கோம், எல்லா இடங்களையும் பார்த்துட்ருக்கோம். வேதாத்ரி மகரிஷி அவங்க இந்த மாதிரி ஸ்பெஷலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி நமக்குள்ளாக திருப்பி பார்ப்பது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதை நுணுக்கி போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருந்ததெல்லாம் எப்படி நம்மளுடைய உடலை தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்மளுடைய உயிரை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் காமிச்சு கொடுத்தாங்க. அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபவுண்டேஷன். அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் நமக்கு ஸ்ட்ராங் ஆகிடுற போது எது எங்கே நடந்தாலும் அது எல்லாவற்றையும் நாம் ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், அந்த விஷன் இருக்குது பாருங்களேன், அதுதான் நம்மளை மாற்றக்கூடியது. அந்த மாதிரி விஷயங்களில் இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பமேளா அப்படிங்கிற விஷயத்துலேயும், அதுவும் மகா கும்பமேளா அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அங்கே மட்டும்தான் அந்த ஈவெண்ட் நடக்குதான்னா இல்லை, நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் அந்த மாதிரி பலவிதமான ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு க்ஷணமும் நடந்துகிட்ருக்கு. இதை எப்படி நாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே அது நடக்கவும் ஆரம்பிச்சிடுது. நம்ம கேட்டுட்ருக்கும்போது பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளாக நடக்குது. அப்போ இத்தனை விஷயங்கள் நமக்குள்ளாக நடக்கும்பொழுது வெளியில் பிரபஞ்சம் என்ற ஒன்று இருக்குது பாருங்களேன், அங்கேயும் எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு விஷயத்தை இப்போ நாம் பார்க்கலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா, ரம்யமான சூழல். ரம்யமான சூழல்னால் என்ன? ஒரு இனிமையாக இருக்கும். காலை வேளையில் எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது பாருங்கள். அந்த காலை வேலைங்கிறதுல இன்னமும் குளிர்காலத்தில் எடுத்து பாருங்களேன். குளிர்காலத்தில் என்ன தோணும்? நமக்கு நல்லா தூங்கணும்னு தோணும் இல்லையா? என்னென்னா அந்த ரம்யம்ங்கிற ஒரு விஷயம் வெளியில், அந்த வெதர் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் உருவாகிருக்கு. வெளியில் மட்டும்தான் அது உருவாச்சுன்னு சொன்னால் இல்லை, நமக்குள்ளாக அது உருவாக்குது. நமக்குள்ளாக உருவாக்கும்போது என்ன நடக்குது? அங்கே ஒரு விதமான கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு உருவாகுது. இந்த உடலுக்குள்ளாக உருவாகிற அந்த கம்ஃபர்ட்டுங்கிறது இருக்குது பாருங்களேன், அந்த நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய உடலுக்குள்ளாக மாறுது. உடல் மட்டும் இல்லை, உயிருக்குள்ளாக மாறுது. உயிரில் அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது மனசுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த ஃபீல் தான் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு குளிரான சமயத்தில் உயிர் தன்னைத்தானே ஒடுக்கி கொண்டு அமைதியான நிலைக்கு போயிடுது. இது தானாகவே பிரபஞ்சத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நமக்குள்ளாக நடக்குது. நமக்குள்ளாக நடக்கும்பொழுது அமைதியாக ஒன்று எப்பொழுதும் போகும்பொழுது அமைதியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடலாம். சப்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சவுண்ட்ஸ். அந்த சவுண்டுங்கிற விஷயத்த நாம் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். எந்த சவுண்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வேதாத்ரி மகரிஷி அற்புதமாக ஒரு கவியில் சொல்கிறாங்க, உடலுக்குள்ளாக அத்தனை விதமான சத்தங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்து பாருங்கள். சத்தம் உடனே கேட்கும்,
வெளியில் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, எந்த சத்தமும் இருக்காது. ஆனால் சத்தம் கேட்டுட்ருக்கும். இது எல்லாம் எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி குளிர் காலத்தில் அந்த ஒரு டார்க்னஸ் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு சத்தங்கள் உருவாகிறது ஏற்படும். அந்த சத்தங்களை நாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் என்ன செய்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்டில் எத்தனையோ விதமான சத்தங்கள் உருவாகும். அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நாம் பயிற்சிக்குள்ளார போகிறோம். பயிற்சிக்குள்ளார போகும்பொழுது நமக்குள்ளாக நடக்கக்கூடிய சத்தங்களும் நம்மை தாண்டி வெளியில் இருக்க பார்த்தீங்களா, அந்த சப்தங்களையும் கேட்க ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு கோஆர்டினேஷன், அந்த கோஆர்டினேஷன் ஏற்படுது. அந்த இணைப்பு இருக்கிறது பார்த்தீங்களா, ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பை உருவாக்கக்கூடியது தான் இந்த மகா கும்பமேளாங்கிற அங்கே நடக்கக்கூடிய சந்திப்பும். இது அங்கே தான் நடக்குதான்னா இல்லை, நமக்குள்ளாகவே நடக்குது. இந்த ஒலிகள் சத்தங்கள் அப்படிங்கிறது வரும்பொழுது நமக்குள்ளாக ஒரு விதமான ஒரு வைப்ரேஷனுக்கு வந்து உருவாகுது. அந்த வைப்ரேஷனை பெருக்கி கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நாமளும் இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நமக்குள்ளாக அந்த வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சப்தங்களையும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சப்தங்களையும் அந்த வைப்ரேஷனுங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னோன்னா, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஒரு மாபெரும் சக்தி. அந்த ஆற்றலை காமிக்கக்கூடியது தான் இது போல் பலவிதமான ஈவெண்ட்ஸ். அதுலேயும் இது பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பெரிய மெகா ஈவெண்ட். உலகமே மதங்களை தாண்டி எந்த மதமாக இருந்தாலும் இப்படி ஒன்று உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. நமக்கு பார்த்தாலே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. யோசித்து பாருங்கள், எவ்வளோ விதமான விஷயங்கள் நடக்குது. எத்தனை மக்கள் மட்டும் இல்லை, எத்தனை விதமான சாதுக்கள் இதை எப்பொழுதுமே முழு நேரமாக எடுத்துகிட்டு செய்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த சாதனையாளர், அந்த சாதுக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய இடம். அது என்ன ஆகுது, சங்கமிக்குது. அந்த இடத்துல அந்த சங்கமம் நடக்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தை தான் நாம் நமக்குள்ளாக ஏற்படுத்தணும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது, இந்த சந்திப்பை ஏற்படுத்துவது, இந்த சங்கமத்தை ஏற்படுத்துவது தான் இது போல ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நாம் நமக்குள்ளாக இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸை உருவாக்கும். அதில் நாம் எப்போதும் இணைந்திருப்போம். இந்த பாதையில் இன்னும் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய இருக்குது. மேலும் மேலும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாழ்க வளமுடன்.